ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் முன்பக்கம் வந்து நம்ம டாட் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல இருந்து எப்படி அளவு எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு ஃபஸ்ட் நமக்கு தேவை. ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு நம்ம எப்படி எடுக்கணும்னா, இப்போ நான் இமேஜில் காமிச்சிருக்க மாதிரியே நம்ம ஷோல்டரில் இருந்து நிப்பிள் பாயிண்ட் வரை எவ்வளோ இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த அளவை வந்து நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் வரை மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெடி ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்த அளவு வந்து நம்ம ஷோல்டரில் இருந்து நம்ம பஸ்ட்டு முடிகிற இடம் வரை நம்ம எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு இந்த இமேஜில் நான் காமிச்சிருக்கேன். அந்த அளவு மாதிரியே நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம ஷோல்டரில் இருந்து பஸ்ட்டு முடிகிற அளவு வரை நம்ம எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன அளவு தேவைப்படும்னா, நம்ம நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு, அந்த அளவு எப்படி எடுக்கணும்னா, நான் இப்போ இந்த இமேஜில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த ஹூக் சைட்லேருந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு எவ்வளவு இருக்குதோ அதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து டாட்டோட டிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம மிடில் பஸ்ட் அளவையும் வேஸ்ட் ரவுண்டையும் மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை 2ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து டாட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு பிறகு மேலே இந்த ஆம்ஹோல் சைடு வந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறவு நம்ம முன்பக்க டாட்டு வந்து கரெக்டாக வரைஞ்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் முன்பக்க அளவு எடுக்கும்போது நம்ம உடம்புல இருந்து இந்த மாதிரி தான் இந்த 3 அளவையும் எடுக்கணும். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரியில் கொடுக்குறேன். தேங்க்யூ.